இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரேமும் ஃப்ரேம் இல்லை, பெயிண்டிங். அப்படியே ஒரு போயம் படிக்கிற மாதிரி பொறுமையாக அழகாக ரசித்து நிறுத்தி நிதானமாக இந்த படத்தை பார்க்கலாம். என்ன படம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அண்ட் சீரிஸ் செஷனுக்கு இந்த டூட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டூட் ஸ்பீக்கில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் இந்த மூட் ஃபார் லவ். சாவ் அண்ட் அவரோட ஒய்ஃப் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. அவங்களோட பக்கத்து வீட்டில் சூ அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் மூவ் ஆகிறாங்க. அப்படி மூவ் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட ஸ்பௌசஸும் ட்ராவல்லே இருக்காங்க. அவங்க ட்ராவல்லே இருக்கிறனால இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தனியாகவே இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது இவங்க 2 பேரோட ஸ்பௌசஸும் இவங்களை சீட் பண்ணுறாங்க அப்படின்றது. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லவ்வில் விழுறதை இவங்க 2 பேராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி விழுந்ததுக்கப்புறம் இவங்க என்ன லைஃப் சாய்ஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூட் ஃபார் லவ் படத்தோட மீதி கதை. இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே ஸ்லோவாக அழகாக இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒரு போயம் மாதிரி உட்காந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஃப்ரேம்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி விளையாடி இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த படம் வேர்ல்ட் சினிமாவில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். ஸோ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வேர்ல்ட் சினிமாலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.